எல்லாரும் அடுப்பில் தான் வடை சுடுவார்கள். ஆனால் வாயிலேயே வடை சுடுபவர் மோடி. காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் ஒரு ஆண்டுக்குள் 30 லட்சம் நபருக்கு வேலை வழங்கி அவர்களின் குடும்பத்தில் விளக்கேற்றி வைக்கப்படும். அரிமளத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கார்த்திக் ப. சிதம்பரத்தை ஆதரித்து முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர், நாடாளுமன்ற தேர்தலில் நமது கவனம் கொஞ்சம் தவறவிட்டால் கூட இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மோடி அரசை சகித்துக் கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த மோடி நமக்கு விட்டு சென்றது வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு. மோடி ஆட்சியில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கின்றது, ஆனால் பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கின்றது. கச்சா எண்ணெய்க்கு மோடி அரசு வரி அதிகமாக போடுகின்றது. ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரி போட்டு உங்கள் ரத்தத்தை உறிஞ்சி இருக்கிறார்கள். சராசரியாக ஒரு வருடத்தில் மருந்துகளின் விலை 20% முதல் 30% வரை உயர்ந்திருக்கின்றது. கார்ப்பரேட் முதலாளிகள் 8000 கோடி ரூபாயை மோடிக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அடுப்பில் தான் வடை சுடுவார்கள். ஆனால் இவர் வாயிலேயே எண்ணெய் ஊற்றி வடை சுடக்கூடியவர். மோடி பட்டதாரிகள் மத்தியில் 42% வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். 2023 ஆண்டில் மட்டும் ஐடி கம்பெனியில் 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை குறைத்துள்ளார்கள். மத்திய அரசின் 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக உள்ளன. 1 ரூபாய் வரி செலுத்தினால் நமக்கு திருப்பி கொடுப்பது 29 காசு. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1 ரூபாய் பரிசளித்ததினால் 2 ரூபாய் 72 காசு திருப்பி அளிக்கிறார்கள். இது போன்ற வஞ்சகத்தை தமிழகத்துக்கு மோடி அரசு செய்கிறது. பேரிடர் நிதியில் ஏராளமான கோடி நிதி இருக்கின்றது. தமிழக முதல்வர் பலமுறை பேரிடர் நிதி கேட்டு பலமுறை எழுதியிருக்கின்றார். ஆனால் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. இதுவரை பேரிடர் நிதி 1 காசு கூட மத்திய அரசு வழங்கவில்லை. இது தமிழ்நாட்டிற்கு செய்யும் மிகப்பெரிய வஞ்சனையாகும். காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் 100 நாள் வேலைக்கான கூலி 400 ரூபாயாக உயர்த்தப்படும். கல்வி கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று பேசினார். மோடி அரசு போக வேண்டும் என்று நான் சொல்வது, திரு மோடி அவர்கள் வந்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல சொல்லல, 10 வருஷம் இருந்திருக்கார். 10 ஆண்டுகள் இருந்தவர் நமக்கு என்ன விட்டு சென்றார்? 10 ஆண்டுகளில் பெரிய பயிர்களை செய்திருந்தால் அவரே இருக்கட்டும் சொல்லலாம். ஆனால் 10 ஆண்டுகள் என்பது சாதாரண காலம் அல்ல. 10 ஆண்டுகள் என்பது நீண்ட காலம். இந்த நீண்ட காலத்திலே அவர் பயனுள்ள காரியங்களை செய்திருக்க வேண்டும். மாறாக தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்திருக்கிறார். அந்த வண்டி போட்டு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை சொல்லுங்க. வேலை இல்லாமை குறைந்திருக்கிறதா? விலைவாசி குறைந்திருக்கிறது. எந்த விலை